அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏற்கனவே இந்த பலாகா பாடத்தை கற்கக்கூடியவர்களுக்கு தெரியும், இதுவரைக்கும் நாங்கள் அதனுடைய அறிமுகம் இன்ட்ரொடக்ஷனை தான் பண்ணி கொண்டு போகின்றோம். பலாகாவுடைய முதலாவது பாடம் இன்னும் தொடங்கவில்லை. அதுக்கு முன்னால் இந்த பலாகாவுடைய முக்கியத்துவம், அதன் சம்பந்தமான விடயங்கள், அதனுடைய உள்ளடக்கங்கள், அதை படிக்கிறதின் மூலமாக என்ன பிரயோஜனங்கள் இருக்கின்றன என்பவைகளைத்தான் கூறிக்கொண்டு போகின்றார்கள். அந்த வகையில் ஏற்கனவே நாங்கள் இறுதி பாடத்தில் பார்த்தோம் ஒரு பலீகுக்கு என்ன தேவை என்று. பொதுவாக ஒரு சொல்வன்மை உடையவர் மானாக்களில் நல்ல முறையில் சிந்திக்கணும். அந்த மானா உள்ளத்தில் ஒரு ஊசலாட்டத்தை, அதாவது ஒரு கொந்தளிப்பை, ஒரு ஜோஷை உருவாக்கணும். அது நாம் பாவிக்கக்கூடிய நேரத்தில் உண்மையானதாகவும் இருக்கணும், பொறுமதியுடையதாக, மேலும் அதில் நல்ல பலம் வலிமை வெளியாகக்கூடியதாகவும், நல்ல முறையில் அது உற்பத்தியான, அதாவது நுட்பமான முறையில் அது உற்பத்தியானதாகவும் இருக்கணும். சிந்தனைக்கு ரொம்ப சீராக இருக்கிறதோட நல்ல திக்கத்து தௌக், அதாவது அந்த மானாக்களை நாங்கள் கோர்வை செய்யக்கூடிய நேரத்தில், முறைப்படுத்தக்கூடிய நேரத்தில் அதில் நுட்பம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் பேசணும். இப்படியாக இந்த விடயங்கள் இந்த பலீகுக்கு பூர்த்தியாகிவிட்டால் அதுதான் இன்றைக்கு பாடத்தில் ஆரம்பிக்கின்றார்கள். ஃபைதா தம்ம லஹூதாலிக்க, இந்த விடயங்கள் அந்த பலீகுக்கு பூர்த்தியாகிவிட்டால் அமத இலல் அல்ஃபாலில் வாலிஹத்தி அல் முஆசிரத்தில் முலாயிமத்தி, தெளிவான அல்ஃபால்களின் பக்கம் நாடுவார். அமத நாடுவார், இலல் அல்ஃபாலில் வாலிஹத்தி தெளிவான, இன்னும் அல் முஆசிரத்தில் முலாயிமத்தி தோதுவான பிரதிபலிப்பை உருவாக்கக்கூடிய, தெளிவான பிரதிபலிப்பை உருவாக்கும் தோதுவான அல்ஃபால்களின் பக்கம் நாடுவார். அப்படி என்றால் நாங்கள் அல்ஃபால்களையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். அது நல்ல முறையில் பிரதிபலிப்பை உண்டாக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இவர் தேர்ந்தெடுத்ததன் பின்னால் அடுத்து என்ன செய்வார்? ஃபஅல்லஃப பைனஹா தஅலீஃபன் யக்ஸிபுஹா ஜமாலன் வக்குவத்தன், அழகும் பலமும் அழகும் வலிமையும் சம்பாதிக்கக்கூடியதான, ஏற்படுத்தக்கூடியதான ஒரு கோர்வை செய்வார். அதாவது அந்த அனைத்து இவர் சேர்த்து கொண்டவைகளுக்கு மத்தியில் ஃபஅல்லஃப பைனஹா தஅலீஃபன் ஒரு நல்ல கோர்வையை செய்வார். யக்ஸிபுஹா ஜமாலன் வக்குவத்தன், அந்த கோர்வை ஜமாலையும் கூவத்தையும், அழகையும் வலிமையும் உண்டாக்கி வைக்கும், சம்பாதித்து கொள்ளும். எனவே ஃபல் பலாகத்து, பலாகா என்கிறது லைசத் ஃபில் லஃப்லி வஹ்தஹு, வெறுமனே லஃப்ல மட்டும் கிடையாது. ஃபல் பலாகத்து, பலாகா என்று சொல்றது லைசத் ஃபில் லஃப்லி வஹ்தஹு, வெறுமனே வார்த்தையில் மட்டும் உண்டானதல்ல. வலைசத் ஃபில் மானா வஹ்தஹு, அதனுடைய கருத்தில் மட்டும் உண்டானதும் அல்ல. வலாக்கின்னஹா, என்றாலும் அந்த பலாகா என்கிறது அசருன் லாசிமுன் லி சலாமதி தாலீஃபி ஹாதைனி, இந்த இரண்டு விடயத்தையும் கோர்வை செய்வதற்கு தேவையான, அதாவது இந்த இரண்டையும் கோர்வை செய்வதற்கு சலாமத்தான, சிஹத்தான ஒரு முக்கியமான அசர் பிரதிபலிப்பு. எந்த ரெண்டையும்? இந்த கூவத்தையும் ஜமாலையும். ஹாதைனி கொண்டு முராது என்னது? இந்த கூவத்தும் ஜமால், அழகும் இருக்கணும், அதில் நல்லொரு தரம் வலிமையும் இருக்கணும். இதனால் பலாகா என்கிறது சொல்கிறாங்க அது லஃப்ல மட்டும் உண்டானதும் அல்ல, மனால மட்டும் உண்டானதும் அல்ல. வலாக்கின்னாஹா என்றாலும் அது அசருன் லாசிமுன், ஒரு கட்டாயமான பிரதிபலிப்பு. லி சலாமதி தாலீஃபி ஹாதைனி, இந்த இரண்டையும், ஜமால் கூவத் என்ற இந்த இரண்டையும் கோர்வை செய்வதற்கு சீரான, கோர்வை செய்வதற்கு சீருமை பெற்ற ஒரு அசர் லாசிம். மேலும் வஹுஸ்னி இன்சிஜாமிஹா, அதனுடைய ஒருமைப்பாடு, அதனுடைய இணக்கம் அழகாக இருப்பதற்கும் அவசியம், இருப்பதும் அவசியம் என்று சொல்கிறாங்க. எனவே நாங்கள் இவைகளுடைய விடயத்தில் நல்ல கவனமாக இருக்க வேண்டும் என்ற அறிமுகத்தை தான் எங்களுக்கு இதுவரைக்கும் சொல்லி கொண்டு வந்துட்டு, இப்பொழுது பாதஹாதா, இந்த விடயங்களுக்கு பின்னால், இதுவரைக்கும் நாங்கள் படித்த இந்த விடயங்களுக்கு பின்னால்
யஹ்சுனு பிக்க உனக்கு நல்லதா இருக்கும், அன் தஅரிஃப ஷைஅன் அனில் உஸ்லூபி அல்லதி ஹுவல் மஅனல் மசூகு ஃபி அல்ஃபாலின் முஅல்லஃபத்தின் அலா சூரத்தின் தகூனு அக்ரப லிநைலில் கரலில் மக்சூதி மினல் கலாமி வ அஃஅல ஃபி நுஃபூசி சாமிஇஹி என்று ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இப்போ இந்த மேலே சொன்ன விடயங்களை நீ அறிந்ததன் பின்னால் உனக்கு நல்லது அன் தாரிஃப ஷைஅன் சில விடயங்களை விளங்குவது, அனில் உஸ்லூபி ஒரு போக்கை பற்றிய, எப்படியான போக்கு அது, அல்லதி ஹுவல் மஅனல் மசூகு அதுதான் எடுக்கப்பட்ட கருத்து, ஃபி அல்ஃபாலின் முஅல்லஃபத்தின் கோர்வை செய்யப்பட்ட ஒரு லஃப்லிலே எடுக்கப்பட்ட கருத்தின் போக்கை தொட்டும் சில விடயங்களை அறிவது உனக்கு நல்லதாக இருக்கும். இப்போ அந்த போக்கு, கோர்வை செய்யப்பட்ட போக்கு அலா சூரத்தின் ஒரு வடிவத்தின் மீது உண்டாகும், அலா சூரத்தின் தக்கூனு அது உண்டாகிவிடும், அக்ரப ரொம்பவும் சமீபமானதாக, நைலில் கரலில் மக்சூதி நாடப்பட்ட நோக்கத்தை அடைவதற்கு மிகவும் சமீபமான ஒரு வடிவத்தின் மீது கோர்வை செய்யப்பட்ட லஃபுல்களிலே எடுக்கப்பட்ட மானாவின் போக்கை தொட்டும் சிலதை அறிவது உனக்கு நல்லதாக இருக்கும் என்று சொல்கிறாங்க. அப்போ அந்த போக்கு எதிலிருந்து எடுக்கப்பட்டது, மினல் கலாமி பேச்சில் நின்றும் உண்டான அந்த போக்கின் விதத்தை மிகவும் சமீபமான முறையில் நாங்கள் வடிவமைத்து கொடுக்கறதுனால கேட்கக்கூடியவருக்கு அது ரொம்ப இலகுவாக விளங்கும் என்பதனைத்தான் இதனுடைய சுருக்கத்தை சொல்கிறாங்க. மேலும் வ அஃஅல ஃபி நுஃபூசி சாமிஇஹி நாங்கள் இங்கே சொன்னப்பட்ட விதத்தின் பிரகாரம் அதனை கோர்வை செய்து முன்வைப்போம் என்றால், சாமிஇ அதாவது சாமியின்கள் இருக்கிறாங்க, அதனை செவமடுக்கக்கூடியவங்க, அவங்களுடைய உள்ளங்கள் அது மிகவும் செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ இப்படியான உஸ்லூபுகள் 3 வகை இருக்குது. அதில் ஒன்று தான் அல் உஸ்லூபுல் இல்மி, அடுத்தது அல் உஸ்லூபுல் அதபி, அடுத்தது அல் உஸ்லூபுல் ஹிதாபின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்று இல்மியத்தான போக்கு, அதாவது நாலேஜபிள் ஆட்டிடியூடாக இருக்கும் அது. அடுத்தது அதாவது இல்மோட சம்பந்தப்பட்ட அறிவு சார்ந்த போக்கு. அடுத்தது அல் உஸ்லூபுல் அதபி இலக்கியத்தை சார்ந்த போக்கு. அடுத்தது அல் உஸ்லூபுல் ஹிதாபி பேச்சை சார்ந்த போக்கு என்று 3ஆக பிரிப்பாங்க. அதில் முதலாவதை எங்களுக்கு கொண்டு வராங்க, அல் உஸ்லூபுல் இல்மி. அல் உஸ்லூபில் இல்மியோ அதாவது இல்மு சம்பந்தமான அறிவு சார்ந்த போக்கு. இது வஹுவ அஹ்தஹுல் அசாலிபி போக்குகளில் மிகவும் சிறந்தது. அஹ்தண்டா மிகவும் அமைதியானது என்ற கருத்தும் இருக்குது. ஆனால் இங்கினைக்கு அஃப்லலுடைய கருத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். வஹுவ அஹ்தஹுல் அசாலிபி இந்த அல் உஸ்லூபுல் இல்மி என்கிறது மிகவும் சிறந்த போக்கு. வ அக்ஸருஹா இஹ்தியாஜன் இலல் மந்திகி சலீமி சீரான மொழிச்சலுக்கு மிகவும் தேவையால் அதிகமானது. அதாவது தேவையால் மிகவும் அதிகமானது. உதாரணத்துக்கு நாங்கள் நல்ல முறையில் எந்த பிழையும் இல்லாமல் மொழிகிறதுக்கு ரொம்ப தேவையானது தான் அல் உஸ்லூபுல் இல்மி. மேலும் வல் ஃபிக்ரில் முஸ்தகீமி நேரான சிந்தனையின் பக்கமும் தேவையால் மிகவும் அதிகமானது என்றால் மிகவும் தேவை காணக்கூடியது. இன்றைக்கு அதிகமான கிதாபுகள் புக்ஸுகள் எல்லாமே இந்த உஸ்லூபுல் இல்மில தான் இருக்குது. அதையும் இன்ஷா அல்லாஹ் பின்னால் சொல்லுவாங்க. மேலும் இந்த உஸ்லூபுல் இல்மில இருக்கக்கூடிய சிறப்பம்சம் தான் வ அபு அதுஹா அனில் ஹியாலி ஷஅரிyi கவிதை நயமான சிந்தனைகளை விட்டும் தூரமானது. அதாவது உஸ்லூபுல் இல்மில கவிதை நயங்கள் வர மாட்டாது, அது உஸ்லூபுல் அதபில தான் வரும். ஏன், லியன்னஹு யுகாத்திபுல் அக்ல இப்படியான விஷயங்கள், அதாவது அல் ஹயாலு ஷஅரிyi கவிதை சம்பந்தமான சிந்தனை அதில் தூரமானது என்று சொன்ன காரணம், லியன்னஹு இந்த உஸ்லூபுல் இல்மி என்கிறது யுகாத்திபுல் அக்ல அது புத்தியை பேசும், அறிவுக்குத்தான் அது பேசும். வயுனாஜில் ஃபிக்ர மேலும் சிந்தனையைத்தான் அது பேசும்.
வயஷ்ரஹு அல் ஹகாய்கல் இல்மியத், இல்மு சம்பந்தமான அறிவு சம்பந்தமான உண்மைகளை, அதனுடைய யதார்த்தங்களை, ஹக்கீகத்துகளை, உண்மைகளை அது தெளிவுபடுத்தும். அல்லதி லா தஹ்லு மின் குமூலின் வ ஹஃபாயின், எப்படியானதென்றால், எப்படியான இல்முடைய ஹக்குகளை, உண்மைகளை அது விரிவுரை செய்யும் என்றால், அல்லதி லா தஹ்லு மின் குமூலின் வ ஹஃபாயின், எந்த விதமான மூடலும் மறைவை விட்டுமும் அது ஒளிந்திருக்காத, ஹாலியாகாத அப்படியான இல்முடைய ஹக்காய்களை விளங்கப்படுத்தும். அப்படி என்றால் உஸ்லூபுல் இல்மில எந்த விதமான மூடல்களும் மறைவுகளும் இருக்க மாட்டாது. அடுத்து ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கின்றார்கள். வலுஹரு மீசாத்தி ஹாதல் உஸ்லூபி, இந்த போக்கினுடைய, அதாவது உஸ்லூபுல் இல்மி உடைய போக்கின் சிறப்பம்சங்களில் மிகவும் வெளிப்படையானதாகிறது. வலுஹரு மீசாத்தி ஹாதல் உஸ்லூபி, இந்த உஸ்லூப் போக்கினுடைய மீசாத்துகள், சிறப்பம்சங்களில் மிகவும் வெளிப்படையானது அல் வுதூஹு, தெளிவாக இருக்கும். அதாவது இந்த உஸ்லூபுக்கு தெளிவு என்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒருத்தர் ஒரு கட்டுரை எழுதுகிறாரு என்றாலும் கூட அங்கும் இங்கும் சம்பந்தம் இல்லாமல், தெளிவில்லாமல் எழுதுகிறாரு. அப்படி என்றால் இதனை உஸ்லூபுல் இல்மி உடைய வகையில் சேர்க்கிறார். மேலும் வலாபுத்த ஐ யபுதுவ ஃபீஹி அசருல் குவத்தி வல் ஜமாலி, இந்த உஸ்லூபுல் இல்மில அசருல் குவா, பலத்தின் அடையாளம், பிரதிபலிப்பு, வல் ஜமால், அழகின், வலிமையின், அழகின், பலத்தின் பிரதிபலிப்பு அதிலே வெளியாவது அவசியமாகும். அப்படி என்றால் அமைக்கக்கூடிய வசனங்கள், சொல்லக்கூடிய விடயங்கள் ரொம்ப வலிமையானதாக, உறுதியானதாக இருக்கிறதோடு அழகானதாகவும் இருக்க வேண்டும். அடுத்தது வக்கூவத்துஹு, இந்த உஸ்லூபுல் இல்மியுடைய கூவத்ஸ், அதனுடைய பலம் எதில் இருக்குது? ஃபி சுத்தூஇ பயானிஹி, அதனுடைய தெளிவு வெளியாகுவதிலேயே இருக்கிறது. குவத் முபுத்ததா, ஃபி உடைய தாலுக் தான் ஹபராக வைக்க வேண்டும். மேலும் வ ரசானதி ஹுஜஜிஹி, அதனுடைய ஆதாரங்கள் தரிப்படுத்துவதிலேயும் உண்டானதாக இருக்கும். அப்போ அதனுடைய உஸ்லூபுல் இல்மியுடைய குவத் பலம் எதில் இருக்குது? ஃபி சுத்தூஇ பயானிஹி, அதனுடைய தெளிவு விரிவுரை வெளிப்படையானதாக இருப்பதிலேயும், வ ரசானதி ஹுஜஜிஹி, அதனுடைய ஆதாரங்கள் ரொம்ப சுபூத்தாக, சாபித்தாக, உறுதியாக, தரிப்பாடாக இருப்பதாக இருக்கும். மேலும் வ ஜமாலுஹு, அதனுடைய அழகு எதில் இருக்கிறது? ஃபி சுஹூலத்தி இபாராத்திஹி, அதனுடைய வசனங்களின் இலகுவிலே இருக்கிறது. அப்படின்னா இலகுவான முறையில் அதனுடைய வசனங்களை சொல்லணும். பின்னி பிணைந்து கொண்டு கஷ்டமான முறையில், லேசாக பிடிக்கக்கூடியதை சுத்தி பிடிக்கக்கூடிய முறையில் சொல்லக்கூடாது. அப்போ அதனுடைய ஜமால் ஒன்று இலகுவான வசனங்களை பாவிக்கிறதுலையும், வசலாமத்தை தௌகி, ரசனை, அதாவது கலையினுடைய ஒரு ரசனை இருக்கிறது, சீரான ரசனையிலையும் இருக்கிறது. ஃபிஹ்தியாரி கலிமாத்திஹி, அதனுடைய வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கும் விடயத்திலே சீரான ரசனையிலையும் தான் அதனுடைய ஜமால் என்ற அழகு இருக்கிறது. மேலும் வ ஹுஸ்னி தக்ரீரிஹி ஃபில் மஅனா, வ ஹுஸ்னி தக்ரீரிஹில் மஅனா, அதனுடைய மானாக்களை தெளிவுபடுத்தும் அழகிலையும் இருக்கிறது. ஃபில் அஃப்ஹாமி, சிந்தனைகளிலே, அதாவது விளங்கப்படுத்தும் நேரத்தில், இங்கே அஃப்ஹாம் என்று சொல்லும் பொழுது சிந்தனையை தான் சுட்டி காட்டுகிறது. அதாவது மூளையிலே என்றும் சொல்லலாம். அதாவது நம்முடைய மூளையில் மானாவை தெளிவுபடுத்தும் அழகிலையும் இருக்கிறது. மின் அக்ரபி உஜூஹில் கலாமி, பேச்சினுடைய விதங்களில் மிகவும் சமீபமானதில் நின்றும் என்று சொன்னால், நாங்கள் பேசினா அந்த பேசக்கூடிய விதம் எங்களுடைய அஃப்ஹாம்களுக்கு, எங்களுடைய புத்திக்கு, எங்களுடைய விளப்பத்துக்கு மிகவும் சமீபத்தில் ஆகிடும்டா, டக்குண்டு அது எங்களுக்கு பட்டுடும். அப்படியான முறையில் சமர்ப்பிக்கிறதுல தான் இதனுடைய ஜமால் இருக்குது என்று சொல்கிறாங்க. எனவே இந்த உஸ்லூபுல் இல்மியுடைய அழகு, லேசான வசனங்களை பாவிக்கணும். அதே மாதிரி கலிமாக்களை தேர்ந்தெடுக்கும் நேரத்தில் அதுக்கு ஒரு ரசனை, சீரான ரசனை ஒன்று இருக்கணும்.
மேலும் மக்களுடைய சிந்தனைக்கு, அவங்களுடைய விளப்பத்துக்கு மிகவும் அவசரமாகப்படும் வகையில் எங்களுடைய பேச்சு தெளிவுடையதாக இருக்க வேண்டும், அழகிய தெளிவுடையதாக இருக்க வேண்டும். நல்லது, இன்ஷா அல்லாஹ் இந்த பாடங்களில் உங்களுக்கு ஏதேனும் டவுட்ஸ்கள் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். எனவே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பாடத்தோடு சந்திப்போம். நீங்கள் எங்களோட இணைந்திருங்க. அப்பொழுது தான் எங்களுக்கு தொடர்ந்து அவசரமாக இந்த பாடங்களை நடத்துவதற்கு உற்சாகம் இருக்கும். பலாகாவுடைய பல வகைகள் இருக்கிறது, எங்களுக்கு தெரியும். அதில் பயான், மஹானி, பதி என்று அந்த பயானில் இருந்து தான் முதலாவது பாடம் ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் அதனுடைய அறிமுகங்களை தான் கொடுத்து கொண்டு போகிறாங்க. இப்பொழுது உஸ்லூபுல் இல்மியை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதன் பின்னால் இன்னும் 2 விதமான உஸ்லூபுகள் இருக்குது. அதற்குன்றிய சில விடயங்களை கூறிவிட்டு இன்ஷா அல்லாஹ் பாடத்தை ஆரம்பிப்பார்கள். ஜஸாக்குமுல்லாஹ்.